பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலிஹி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகழ் அனைத்தும் அகிலங்களின் அதிபதியான அல்லாஹ்விற்கே. சாந்தியும் அருளும் அவனது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்டாகட்டுமாக. அல்லாஹ்வின் இறுதி வேதமாகிய திருக்குர்ஆன் அகில மக்களுக்கெல்லாம் நேர்வழி காட்டக்கூடிய உலகப் பொதுமுறை. திருக்குர்ஆன் அரபு மொழியில் உள்ளது. திருக்குர்ஆனின் செய்தியை அனைத்து தரப்பு மக்களிடமும் கொண்டு சேர்ப்பது முஸ்லிம்களின் கடமையாகவும் இருக்கிறது. அதுபோல மொழியை அனைவரிடமும் பரவச் செய்வதும் அரபு மொழி அறிந்தவர்களின் பொறுப்பாகும். அரபு மொழியை எளிதாக கற்றுக்கொள்ளும் விதத்தில் இல்மு ஸர்ஃபுல் வன் நஹ்வு எனும் இந்த ஒரு தலைப்பின் கீழ் தொடரக்கூடிய ஒரு தொடரானது மக்கள் மத்தியில் சமர்ப்பிக்க காத்து கொண்டிருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அன்ஸல அலா அப்திஹில் கிதாப வலம் யஜ்அல் லஹு அவிஜா. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வஸ்ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஃபகத் قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه قرآنا عربيا لعلكم تعقلون. قرآنا عربيا غير ذي عوجا لعلكم تتقون. உலகத்தின் 30ற்கு அதிகமான நாடுகளில் பேசும் ஒரு மொழிதான் அரபு மொழியாகும். இது குர்ஆனிய மொழியாகும். இன்னும் இறைத்தூதர் அவர்கள் பேசிய உரையாடிய ஒரு மொழியாகும். எனவே மார்க்க சட்டங்கள் அரபு மொழியிலேயே உள்ளன. சஹாபாக்கள் அரபு மொழியை இலக்கண பிழையில்லாமல் கற்றுக் கொடுப்பதற்கும் கற்பதற்கும் ஆர்வமூட்டினார்கள். அறிஞர் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்கள் கூறினார்கள், அரபு மொழி கற்பது மார்க்க கடமைகளில் ஒன்று. ஏனெனில் குர்ஆனையும் சுன்னாவையும் விளங்குவது கடமையாகும். இந்த இரண்டும் அரபு மொழியில்தான் உள்ளது. இந்த இரண்டையும் தெளிவாக விளங்க அரபு மொழி அவசியமாக உள்ளது. ஒரு கடமை எதை கொண்டு பூர்த்தி அடையுமோ அதை அறிவதும் கடமையாக இருக்கின்றது. எனவே அரபு மொழியை கற்றுக்கொள்வதற்கும் சர்ஃப் நஹ்வு அடிப்படையாக உள்ளது. சர்ஃப் சொல்லிலக்கணம், அதாவது கல்விகளின் தாய். நஹ்வு மொழி இலக்கணம், அதனின் தந்தை என அஹ்மத் பின் அலி ரஹிமஹுல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள். மேலும் நிச்சயமாக இந்த குர்ஆன் அகிலங்களின் அதிபதியிடமிருந்து அருளப்பட்டதாகும். ரூஹுல் அமீன் எனும் ஜிப்ரீல் இதை கொண்டு இறக்கினார். நபியே, அச்சமூட்டி எச்சரிப்பவராக இருப்பதற்கான இதை உம்மிடம் இதயத்தின் மீது இவ்வேதத்தை இறக்கினார், தெளிவான அரபு மொழியில். இஸ்லாமிய மார்க்கத்தில் மூல ஆதாரங்களில் அல் குர்ஆனையும் சுன்னாவையும் விளங்குவதற்கு ஒருவர் முயலுவதாக இருந்தால் அவர் அரபு மொழியை தெரிந்து கொள்ள வேண்டும். அரபு மொழியை கற்பதன் மூலம்தான் ஒரு முஸ்லிம் தன்னுடைய ரப்பை முழுமையாக அறிந்து கொள்ள முடியும். மேலும் அவனை வணங்கும்போது அந்த வணக்கத்தை உயிரோட்டமானதாகவும் அமைத்து கொள்ள முடியும். தாய்மொழி தவிர்த்து பிற மொழியை அறிய அம்மொழியின் இலக்கணத்தை கற்பது மிக முக்கியமான அம்சமாகும். அதையும் மிக எளிமையான முறையில் கற்க சிறந்ததொரு வழிகாட்டி நமது தாய்மொழியில் இருப்பின் மிகவும் பயனுள்ளதாக அமைந்துவிடும். உலகில் தோன்றிய நபிமார்கள் அனைவருக்கும் வழங்கப்பட்ட அற்புதங்கள் அனைத்தும் அவர்களின் மரணத்துடன் மறைந்துவிட்டன. அவர்கள் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கு மாத்திரமே ஆதாரமாகவும் அத்தாட்சியாகவும் அவை அமைந்தன. ஆனால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அல் குர்ஆன் மாத்திரமே அவர்களின் மரணத்தின் பின்னரும் இறுதி நாள் வரை உயிர் வாழும் அற்புதமாகும். எனவே அவர்களின் காலத்திலும் அவர்களுக்கு பின்னர் வரும் அனைவருக்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையான இறைத்தூதர் என்பதற்கு மிக முக்கியமான சான்றுதான் அல் குர்ஆன். இதனால்தான் இறைத்தூதர் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு இறைத்தூதருக்கும் சில அற்புதங்கள் வழங்கப்பட்டே இருந்தன. அவற்றை காணும் மக்கள் நம்பித்தான் ஆக வேண்டிய நிலை இருந்தது. எனக்கு வழங்கப்பட்ட அற்புதமெல்லாம் அல்லாஹ் எனக்கு அருளிய வேத அறிவிப்பும் வஹியும் தான். எனவே நபிமார்களிலேயே மறுமை நாளில் பின்பற்றுவோர் அதிகம் உள்ள நபியாக நான் இருக்க வேண்டும் என எதிர்பார்க்கிறேன். அறிவிப்பாளர் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி.
அல் குர்ஆனை புரிவதில் அரபு மொழியின் முக்கியத்துவம். மேற்கூறிய மகிமைகளை தாங்கிய அல் குர்ஆன் தெளிவான அரபு மொழியில் இறக்கப்பட்டதாக அல் குர்ஆன் பல இடங்களில் குறிப்பிடப்படுகின்றது. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதனை அரபு மொழியில் குர்ஆனாக இறக்கியுள்ளோம். அல் குர்ஆன் 12வது சூரா 2வது அத்தியாயம் 2வது வசனம். தெளிவான அரபு மொழியில் அல் குர்ஆனை எடுத்துக்கொண்டு உமது உள்ளத்தில் நம்பிக்கைக்குரிய ஜிப்ரீல் இறங்கியுள்ளார். அல் குர்ஆன் 26 அத்தியாயம் 193 முதல் 95 வரை. எனவே இந்த அல் குர்ஆனை புரிய வேண்டுமானால் அரபு மொழியில் சிறந்த தேர்ச்சி இருக்க வேண்டும். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறினார்கள், அரபு மொழி தெரியாமல் அல் குர்ஆனுக்கு விரிவுரை செய்யும் எவரும் என்னிடம் கொண்டு வரப்பட்டால் மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக அவரை ஆக்காமல் விடமாட்டேன். இமாம் ஷாத்திபி அவர்கள் கூறுகிறார், ஷரியாவில் ஆய்வு மேற்கொள்பவர் அரபியாகவோ அல்லது அரபு மொழி புலமையில் அரபியை போன்றோ இல்லாவிட்டால் அதனை பேசக்கூடாது. அந்த தரத்தை அவர் அடையாவிட்டால் குர்ஆனை புரிவதில் மற்றவர்களின் கருத்தை கேட்டு பின்பற்றும் தக்லீதே போதுமானதாகும். அல் குர்ஆன் விளக்கத்தை அறிந்தவர்களிடம் கேட்காமல் தனது விளக்கத்தில் அவர் நல்லெண்ணம் வைக்க வேண்டாம். இதனால்தான் சலஃப் அறிஞர்களும் அவர்களை சார்ந்தோரும் குர்ஆன் சுன்னாவில் கருத்துகளுக்கு அரபிகள் கவிதை மற்றும் உரைநடையின் மூலம் விளக்கம் வழங்குவதும் வழக்கத்தை உடையவர்களாக உள்ளனர். இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள், எங்களுடன் உரையாட பயன்படுத்தப்பட்டுள்ள அரபு மொழியை அறிந்து கொள்வதே அல்லாஹ் ரசூல் நோக்கங்களை புரிந்து கொள்ள உதவும். ஏனெனில் பிதத்வாதிகளில் பெரும்பான்மையான வழிகேடு இதனால்தான் ஏற்பட்டது. அவர்கள் அல்லாஹ் ரசூல் வார்த்தைகளும் நாம் வாதிடும் கருத்துக்களை வழங்கினார்கள். ஆனால் உண்மையில் அதன் கருத்து அதுவல்ல. எனவே அரபு மொழியில் தேர்ச்சி பெற்றிருக்கும் அளவு அல் குர்ஆனின் மகத்துவத்தை உணர முடியும். அதனால்தான் அல் குர்ஆனை இறக்கிய காலத்திலிருந்து இஸ்லாத்தை ஏற்காத அரபிகள் கூட அல் குர்ஆனின் உயர்ந்த நடையை பார்த்து பிரமித்து போனார்கள். அல் குர்ஆனை ஓதுவதனை செவிமடுத்த குறைஷ் கூட்டத்தின் தலைவர்களில் ஒருவரான வலீத் பின் முகீரா தனது குழுவானிடம் பின்வாறுமாறு கூறினார், لقد سمعت من محمد كلاما ما هو من كلام الإنس والجن وإن له لحلاوة وإن عليه لتلاوة وإن أعلاه لمثمر وإن أسفله معدك وأنه ليعلو ولا يعلي عليه என்று கூறினார். நான் முஹம்மது அவர்களிடமிருந்து சில வாக்கியங்களை கேட்டேன். அது மனிதனின் பேச்சு அல்ல, ஜின்களின் பேச்சு அல்ல. இது இனிமையானது, சுவையான தேனை போன்றது, உன்னதமான உரைநடையை கொண்டது. அதன் மேற்பரப்பு மலையை விட உயரமானது, அதன் அடிப்பரப்பு கடலை விட ஆழமானது. ஆதலால் அது வெற்றியின் சிகரத்தை அடைந்தே தீரும். அதனை வெல்ல யாராலும் முடியாது. ஆதாரம் நூருல் யகீன், ஹாக்கிம் அல் பைஹகி. இதனால்தான் அல் குர்ஆன் இப்படி சவால் விடுகின்றது. நபியே, நீங்கள் கூறுங்கள், மனிதர்களும் ஜின்களும் ஒன்று சேர்ந்து சிலருக்கு உதவியாக இருந்து இதை போன்ற ஒரு குர்ஆனை கொண்டு வர முயற்சித்த போதிலும் இதை போல கொண்டு வர அவர்களால் முடியவே முடியாது. அல் குர்ஆன் 17வது அத்தியாயம் 88வது வசனம். இதன் காரணமாகவே அருள்முறை அல் குர்ஆன் அரபி இலக்கியத்தின் மிகச்சிறந்த படைப்பாக கருதப்படுகின்றது. அல் குர்ஆனின் இலக்கிய நடை நஸ்ர் எனப்படும் முறைநடை மட்டுமோ அல்லது நதும் எனப்படும் செய்யுள் நடை மட்டுமோ சேர்ந்தது அல்ல, மாறாக இரண்டும் இணைந்ததாகும். அல் குர்ஆனின் பலாகா, அணியிலக்கணம் மற்றும் இலக்கிய நயம் மற்றும் பயான் என்று சொல்லக்கூடிய மொழிவளம் ஆகியவற்றுக்கான நிகராக அந்த மொழியில் மட்டுமல்ல, உலகில் உள்ள வேறு எந்த மொழியிலும் கிடையாது என்பதை உறுதியாக கூறலாம். ஆனால் இன்று அரபு மொழி அறிவு குறைந்துவிட்டதனால் அவ்வாறான தாக்கத்தை உணர முடிவதில்லை. பலர் நினைப்பது போல் வெறும் அரபு வார்த்தைகளில் இறுதியில் ஏற்படும் மாற்றங்களை மாற்றம் பற்றி ஆராய்வதல்ல அரபு இலக்கணம் என்பது. மாறாக வார்த்தைகளை பயன்படுத்தும் முறைகள், இடத்திற்கேற்ப வழங்கப்படும் கருத்துகள் என்பவையும் அரபு இலக்கணத்தில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. இஸ்லாத்தின் எதிரிகளின் கேள்விகளுக்கு மறுப்பு வழங்கவும் அரபு இலக்கணம் கலை உபயோகப்படுகின்றது. சில குர்ஆன் வசனங்களில் இலக்கண பிழை இருப்பதாக வாதிடும்போது அரபு இலக்கணத்தில் நன்கு தேர்ச்சி பெற்றவர்களே அதற்கு தக்க பதில்களை வழங்க முடியும். அதுபோன்று சில அல் குர்ஆன் வசனங்களில் விரிவுரையில் இடம்பெற்றும் பல்வேறு கருத்து வேற்றுமைகளில் பலமான கருத்துக்களை தெரிவு செய்வதிலும் அரபு இலக்கண விதிகள் பயன்படுத்தப்படுகின்றன. அல் குர்ஆன் வசனங்களுக்கான
இஃப்ராஃப்களை தெளிவுபடுத்தும் பல்வேறு நூட்கள். அரபு இலக்கணத்தின் முக்கியத்துவத்தின் காரணமாகவே அதனை அரபு கல்லூரியிலும் ஆரம்ப வகுப்பு முதல் இறுதி வகுப்பு வரை இக்கலை போதிக்கப்பட்டு வருகின்றது. அதனால் அரபு மொழியை கற்று தேர்ந்து அல்லாஹ் அவன் அருளிய அல் குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்றி சரியான முறையில் பின்பற்றி நடக்கும் நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.